வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்து Arduino போர்டை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷனோட நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த Arduino போர்டுங்கிறது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டுன்னு சொல்லுவாங்க. முதல்ல அதை நமக்கு மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர் இதற்கு உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மைக்ரோ ப்ராசஸருங்கிறது இது வந்து ஒரு ப்ராசஸ் ஒண்டி பண்ணுற ஒரு சிப்பு. அது கூட பெரிஃபரல் டிவைசஸ் சொல்லுவாங்க. அதாவது ரேம், EEPROM இதெல்லாம் வெளியில் இன்டர்ஃபேஸ் பண்ணி அதுக்கு டிஜிட்டலைஸோடு தான் பண்ண முடியும். இன்டர்ஃபேஸிங் சொல்லுவாங்க அந்த டெக்னிக்கு. இதெல்லாம் பண்ணி ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ரன் ஆகணுன்னா அதுக்கு கூட சப்போர்ட்டிங் சிப்ஸ் இல்லாமல் அதனால் வேலை செய்ய முடியாது. ஸோ இது மொத்தமாக சேர்ந்தது தான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு கம்ப்யூட்டரில் சொல்லுவாங்க. இதுவே நம்ம ஒரு சின்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு வந்து அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ன்றது தேவைப்படும். அதாவது இதெல்லாம் வெளியில் தனித்தனியாக பிரித்து இல்லாமல் எல்லாமே ஒன்றுத்துக்குள்ளே அடக்கமாக இருக்கிறதுக்கு பேர் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். அது அதுக்குள்ளே ரேம் இருக்கும், ROM இருக்கும், EEPROM இருக்கும், EEPROM இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்போ தற்போதைய சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் மெமரி எப்படி சொல்லுவாங்க. நீங்கள் எழுதுகிற சாஃப்ட்வேர் வந்து எம்பெடட் சாஃப்ட்வேர் ஆர் மைக்ரோ கண்ட்ரோலர் சாஃப்ட்வேர், அசம்பிளி லாங்குவேஜ், C கம்பைலர் இதெல்லாம் வச்சு எழுதலாம். அதை வந்து அதுக்குள்ளே பதிவு செய்யணுன்னா, அதாவது இறக்கம் செய்யணும், டவுன்லோட் பண்ணோன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உள்ள ஃப்ளாஷ் ROM இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு மொத்த யூனிட்டும் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா முதல்ல எல்லோரும் நிறைய ஒயரிங் பண்ணுவாங்க. வெளியில் எக்ஸ்டர்னல் PCBலாம் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒயரிங் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் PCB போடுவாங்க. இப்போ தற்போது உள்ள சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரே ஒரு சிப்பில் அடக்கமாகிடுது. ஸோ இது பார்த்திங்கன்னா அட்மெகா AVR ஃபேமிலி இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி தான் இந்த Arduino போர்ட்ஸ்லாம் செய்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா போர்டும் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த போர்ட்ஸ் அட்மெகா 328 அப்படிங்கிற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறாங்க. அட்மெகா AVR சீரிஸ் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய போட்டிருந்தாங்க. முதலாக பார்த்திங்கன்னா அட்மெகா 48 போட்டாங்க, அப்புறம் அட்மெகா 88, அப்புறம் 168, அட்மெகா 328, அப்புறம் அட்மெகா 3264, 32U4. ஸோ இது இப்போ நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா அட்மெகா 328ம் அட்மெகா 32U4 தான் சில இதில் வரும். அதை நான் ஒரு போர்டுன்னு சொல்லுவேன். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு அது என்ன கண்ட்ரோலர் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி உங்களுக்கு Arduino போர்ட்ஸ்லேயே நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டது கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். தெரியாதவங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? மெயினான Arduino போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா Arduino Nano, Arduino Uno, Arduino Mega அப்படின்னாங்க. இதில் Arduino Unoங்கிறது தான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் காலேஜில் கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த போர்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஹாபியில் இருக்கிறவங்களும் சரி, இல்லாட்டி அதை கற்றுக்கிறவங்களும் புதுசாக அந்த கண்ட்ரோலர் பற்றி கற்றுக்கிறவங்களும் சரி, இல்லாட்டி காலேஜில் இது பண்ண சொல்லி ப்ராஜெக்ட்டுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த Arduino Unoன்றது கொஞ்சம் ரகட் யூஸ், நல்லா ரஃப் யூஸ் பண்ணலாம். போர்டு கொஞ்சம் நல்லா ஸ்டடியாக பண்ணியிருக்காங்க. அதனால முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால Arduino Uno தான் நீங்கள் முக்கால்வாசி இடத்துல பார்க்கலாம். இப்போ நம்ம பார்ப்போம். Arduinoலே நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா Arduino Uno பார்த்தோம், அப்புறம் Arduino Duo அப்படின்னு ஒன்று இருக்குது. Arduino Unoவில் பார்த்திங்கன்னா அதில் வந்து 14 டிஜிட்டல் இன்புட் அவுட்புட். அதாவது நீங்கள் அதை டிஜிட்டல் இன்புட்டாகவும் யூஸ் பண்ணலாம், அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணலாம். உதாரணமாக பார்த்திங்கன்னா 14 பின்னில் 4 வந்து நான் டிஜிட்டல் இன்புட்டாக யூஸ் பண்ணுறேன், மிச்சம் 10 டிஜிட்டல் அவுட்புட்டாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த காம்பினேஷன் எத்தனை இன்புட் எத்தனை அவுட்புட் போகணுமோ அது இன்புட் அவுட்புட்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சென்சாரை கனெக்ட் பண்ணுறீங்க இந்த கண்ட்ரோலர் போர்டில். அது வந்து ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி போர்டுக்கு உள்ளே கொடுக்குறது, அது இன்புட். இதுவே நீங்கள் வந்து ஒரு டிவைஸை வெளியே ஒரு மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஒரு லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, அது வந்து அவுட்புட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் எத்தனை இது பண்ணலாம்னா 14 டிஜிட்டல் இன்புட் அவுட்புட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே போல் பார்த்திங்கன்னா 6 அனலாக் இன்புட் யூஸ் பண்ணலாம். அனலாக் பார்த்திங்கன்னா இப்போ டிஜிட்டல்னால் 1s and 0s தான். அனலாக் பார்த்திங்கன்னா 0 to 5 வோல்ட் வரைக்கும் நம்ம பவர் சப்ளை போர்டு உள்ளே இருக்கும். ஸோ அந்த ஸ்கேலிங்குள்ளே நீங்கள் ஒரு டிரான்ஸ்டியூசர் போட்டிங்கன்னா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த 0 to 5 வோல்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அனலாக். இப்போ 1 வோல்ட்னா அதுக்கு ஒரு கோடு கொடுக்கும், 2 வோல்ட்னா ஒன்று கொடுக்கும், 1.5 அந்த மாதிரி ரொம்ப அக்யூரஸிக்கு டிஜிட்டலாக மாற்றி 1s and 0s அது உங்களுக்கு கொடுத்துரும். அது அனலாக் இன்புட். ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா அதே 6 பின்னில் பார்த்திங்கன்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் அவுட்புட் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு போக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். இந்த ஸ்பீடு மோட்டரோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இதுவும் யூஸ் பண்ணுவோம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனி போர்டு. அனலாக்னா அதுக்கு ஒரு தனி போர்டு, பல்ஸ் வித் மாடுலேஷன்னா அதுக்கு தனி போர்டு, இப்படின்னு தனித்தனியாலாம் வச்சுருந்தாங்க. டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர்ஸ், அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ஸ், இதுக்கெல்லாம் சிப்பு 0804, 0806 இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க.
தற்போதைய பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எல்லாமே உள்ளே வச்சு வந்துடுது. அது கூட அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷனுக்கு UART, யூனிவர்சல் அசின்க்ரோனஸ் ரிசீவர் ஆர் டிரான்ஸ்மிட்டர் அப்படி சொல்லுவாங்க. அது சீரியல் கம்யூனிகேஷன், அதாவது டிரான்ஸ்மிஷனும் பண்ணலாம், ரிசப்ஷனும் பண்ணலாம். இது வந்து ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தனி செக்ஷன் யூஸ் பண்ணோம், தனி போர்டு யூஸ் பண்ணோம். அப்புறம் இது இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு MAX 232 RS232 இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. இது சீரியல் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணால் அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஆனால் இப்போ தற்போது உள்ள சூழ்நிலை வேணும்னா நீங்கள் அதை அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அவுட்புட்லாம் டிஜிட்டல் அவுட்புட்டாக டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன் சிக்னல் உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் வந்து அதை TTL RS232 லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா தென் அப்போ நீங்கள் வந்து அந்த RS232 சிப் யூஸ் பண்ணணும். நீங்கள் இதுவே இன்னொரு டிஜிட்டல் கண்ட்ரோலர் போர்டில் நீங்கள் இதை இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த சூழ்நிலையில் தேவைப்படாது, டைரெக்டாகவே கொடுத்துடலாம். கம்யூனிகேஷனில் அகைன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆர் இன்டர்சேஞ்ச் கனெக்ஷன் 2 யூஸ் பண்ணுவாங்க. அதாவது TX, RX, கிரவுண்ட் இது 3 கட்டாயம் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணோம். அது இல்லாமல் அடிஷ்னலாக யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து 3மே முக்கியமானவங்க. அதாவது இப்போ ஒரு சைடில் ஒரு கண்ட்ரோலர் போர்டு இருக்குங்க, Arduino போர்டுன்னே வச்சுங்களேன். இன்னொரு சைடில் உங்களோட PCO இல்லாட்டி இன்னொரு Arduino போர்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா இதோட TXை கொண்டு போய் அதோட TXல் கொடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கனெக்ஷன். அப்போ RXம் கனெக்ஷன் கொடுக்கணும், கிரவுண்டும் கனெக்ஷன் கொடுக்கணும். கிரவுண்ட் டு கிரவுண்ட் எப்பயுமே அது பொது விதி, எப்பயுமே அது கிரவுண்ட் டு கிரவுண்ட் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த TXை கொண்டு போய் அடுத்தாப்போல் இருக்கிற போர்டில் RXல் கொடுக்கலாம். அதே போல் இந்த RXை கொண்டு போய் அதோட TXல் கொடுக்கலாம். இது வந்து இன்டர்சேஞ்ச். இந்த மாதிரி சில சூழ்நிலையிலும் வரும். அதை நீங்கள் போக நம்ம பயன்பாடு படுத்தும்போது அப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போது Arduino Unoவில் இதெல்லாம் பார்த்திங்க 14 டிஜிட்டல் இன்புட் அவுட்புட், 6 அனலாக் இன்புட், 6 பல்ஸ் வித் அவுட்புட். அதான் அந்த அனலாக் பின்னே தான் டூவல் பின் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதை அனலாக் போட்டு இன்புட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பல்ஸ் வித் அவுட்புட் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். அதே போல் இந்த D0 to D13 அப்படின்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் மொத்தம் 14 பின். D0 டிஜிட்டல் 0, டிஜிட்டல் 1, டிஜிட்டல் 2 அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் 13 பின் வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். அதில் இந்த D0 அண்ட் D1 பார்த்திங்கன்னா TX, RX அதுவும் டூவல் ஃபங்க்ஷன். அது நீங்கள் சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணும்போது அந்த TX, RX பின் வழியாக கம்யூனிகேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லும்போது இதெல்லாம் உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிடும். அட்மேகோ டியூ அதுலேயே பார்த்திங்கன்னா Arduino டியூ இருக்குது. டியூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 பிட் ARM Cortex M3 CPUன்னு ஒன்று இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா 54 டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் வரும், 12 அனலாக் இன்புட்ஸ் வரும், 12 பல்ஸ் வித் மாடல் அவுட்புட் யூஸ் பண்ணலாம். அதில் பார்த்திங்கன்னா 4 சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூனோவில் என்ன பண்ணோம், ஒரே ஒரு UART தான் பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா 4 UARTs இருக்குது. 4 UART இருக்கிறதுனால 4 சேனல் தனித்தனியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து டியூ வந்து பவர்ஃபுல், கொஞ்சம் ARM கண்ட்ரோலர்ஸ் அந்த மாதிரி பயன்படுத்துறவங்க ரொம்ப 32 பிட் நிறைய பிட் தேவைப்படும். அப்போது வந்து இந்த மாதிரி டியூ யூஸ் பண்ணிக்கலாம். Arduino Leonardo இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா Arduino Leonardoவில் Atmega 32U4 நான் சொன்னேன் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு, அந்த மைக்ரோ கண்ட்ரோல் சிப்பை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 20 டிஜிட்டல் இன்புட் அவுட்புட், 7 பல்ஸ் வித் மாடுலேஷன் அவுட்புட்ஸ் அண்ட் 12 அனலாக் இன்புட்ஸ் வரும். ஓகேங்களா. இதே போல் Arduino மெகான்னு ஒன்று இருக்குது. Arduino மெகாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் அதில் வந்து இன்டர்ஃபேஸ்